அனைவருக்கும் வணக்கம். இன்று மார்ச் 8ஆம் தேதி சனிக்கிழமை இந்து தமிழ் நாளிதழோட எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல பார்க்க போகிறோம். இன்றைக்கி மார்ச் 8ஆம் தேதி சர்வதேச மகளிர் தினமாக கொண்டாடப்படுது. ஸோ அதோட வரலாறு தான் இன்றைக்கி தலைப்பு செய்தியாகவே கொடுத்துருக்காங்க. அது வரலாறு. அப்புறம் முதல்வர் மகளிருக்கான திட்டங்களில் என்னென்ன திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க அந்த மாதிரி ஒரு கிளான்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த தினங்கள் நம்மளுக்கு குரூப் 4ல் பார்த்திங்கன்னா தினங்கள் சம்மந்தமாக ஒரு 2லேருந்து 3 கொஸ்டின் வரைக்கும் அதிகமாக கேட்கப்படுது. எல்லா எக்ஸாம்ஸ்லையுமே தினங்களோட முக்கியத்துவத்தை வலியுறுத்தி கேட்குறாங்க. தினங்கள் முக்கியமாக இருக்கிறதுனால அது சார்ந்த கொஞ்சம் டீப்பாகவே பார்க்குறது நல்லது. இதோட வரலாறை கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பாருங்கள். ரஷ்யாவில் ஜார்ஜ் மன்னரின் ஆட்சிக்கு எதிராக 1917 நவம்பர் 7 அன்று லெனின் தலைமையில் புரட்சி நடந்தது. அதற்கு முன்னோடியாக அந்த ஆண்டு மார்ச் 8 அன்று தொழிலாளர்கள் புரட்சி தொடங்கியது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்த அமெரிக்காவில் பார்த்திங்கன்னா ஒரு பஞ்சு ஆலையில் பெண்கள் போராடியிருப்பாங்க. அதாவது சம ஊதியம் கேட்டு போராடியிருப்பாங்க. அந்த நிகழ்வு நடந்த தேதி தான் இந்த மார்ச் 8. அதை பின்னால் ரஷ்யாவோட லெனின் அவர்கள் போஸ்டர் மாதிரி அடித்து ஒட்டியிருப்பாங்க. அதை நம்ம 1975 ஐநா சபை ஏற்றுக்கொண்டு அந்த மார்ச் 8 1975 நம்ம மகளிர் தினமாக சர்வதேச மகளிர் தினமாக கொண்டாடிட்டு இருக்கோம் அப்படிங்கிற வரலாறு கொடுத்துருக்காங்க. அப்புறம் இன்னொரு டேட்டா என்ன அப்படின்னா, 1921 என்ன கொடுத்துருக்காங்க. தமிழகம் உட்பட இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலும் மகளிர் தினத்தை மகளிர் உரிமைகளை பாதுகாக்கும் வகையில் கொண்டாடப்படுகிறது. தமிழகத்தை பொறுத்தவரை மகளிர் உரிமைகளை காப்பதற்காக முதலில் 1921 நீதி கட்சி அரசு பெண்களுக்கு வாக்குரிமை அளித்தது. நீதி கட்சி அரசு தமிழகத்தை பொறுத்தவரை மகளிர் உரிமைகளை காப்பதற்காக முதலில் 1921 நீதி கட்சி அரசு பெண்களுக்கு வாக்குரிமை அளித்தது அப்படிங்கிற செய்தி கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா, உள்ளாட்சி அமைப்புகளில் பெண்களுக்கு முதலில் 33%, பின்னர் 50%. இதிலிருந்து உங்களுக்கு ஒரு கேள்வி வைக்கிறேன். என்ன அப்படின்னா, உள்ளாட்சி அமைப்பில் 33% எந்த வருடம் கொண்டு வந்தாங்க, 50% எந்த வருடம் கொண்டு வந்தாங்க? இந்த 2 வருஷமே முக்கியமானது. ஸோ இதை கொஞ்சம் தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். அடுத்ததாக பாருங்கள், இந்த மகளிருக்கான திட்டங்கள் இந்த அரசு பதவியேற்றதுக்கப்புறம் கொண்டு வந்த திட்டங்கள் கொடுத்துருக்காங்க. அரசு பேருந்துகளில் மகளிர் மாணவியர் மாற்றுத்திறனாளிகளுக்கு கட்டணமில்லா விடியல் பயண திட்டம். அப்புறம் 1.15 கோடி இல்லத்தரசிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். அடுத்து அரசு பள்ளிகளில் பயின்று உயர்கல்வி சேரும் 3.28 லட்சம் மகளிருக்கு மாதம் ரூபாய் 1000 வழங்கும் புதுமை பெண் திட்டம். பணிபுரியும் மகளிருக்கு 12 இடங்களில் ரூபாய் 71 கோடி மதிப்பில் பாதுகாப்பான தோழி விடுதிகள் பார்த்துக்கோங்க. தோழி விடுதிகள் திட்டம் தொடங்கியிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ அடுத்து புரட்சிகரமான திட்டங்களை நிறைய நிறைவேற்றிட்டு வரோம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஒரு கிளான்ஸ் பார்த்தாச்சு. இதெல்லாம் முக்கியமான திட்டம் அப்படிங்கிறத இதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் பாருங்கள், இதில் ஒரு விளம்பரம் கொடுத்துருக்காங்க. உலக மகளிர் தின விழாவை முன்னிட்டு மகளிருக்கான 250 ஆட்டோக்கள். என்ன ஆட்டோ? பிங்க் ஆட்டோ பற்றி நம்ம ஏற்கனவே நியூஸஸில் பார்த்துருப்போம். இந்த வகையில் பார்த்திங்கன்னா முதற்கட்டமாக ஒரு 250 பேருக்கு வழங்குறாங்க. இந்த பிங்க் ஆட்டோவுக்கு இவங்களுக்கு யூனிஃபார்மாக பார்த்திங்கன்னா இந்த பிங்க் ட்ரெஸ் போடுறதுக்காக நம்ம மோட்டார் வாகன சட்டத்திலே திருத்தம் கொண்டு வர்றதுக்கு அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இதோட முக்கியத்துவம் அதில் தெரியுது. ஸோ அந்த பிங்க் ஆட்டோ பற்றி கொஞ்சம் பார்த்துடலாம். அடுத்து இங்கே ஒரு 2 அப்ரிவேஷன் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பாருங்கள். டேங்க் சீடு அப்படின்னா என்னென்னா, தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் சீடு கிராண்ட் ஃபண்ட் அப்படின்னு ஒன்று. பெண்களை தொழில் முனைவோர் ஆக்கும் நோக்கில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் டேங்க் சீடு அப்படின்னு ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அப்போ தமிழ்நாடு அரசு இதை கொண்டு வந்திருக்கு. இதோட அப்ரிவேஷன் என்னென்னா, தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் சீடு கிராண்ட் ஃபண்ட் அப்படிங்கிற வாயிலாக புத்தொழில் ஊக்குவிப்பு திட்ட பெண் தொழில் முனைவர்களை உருவாக்குவது நோக்கம். அப்புறம் அவள் அப்படின்னு ஒரு திட்டம் இருக்குது. அவள் அப்படின்னா அவாய்டு வயலன்ஸ் த்ரோச் அவேர்னஸ் அண்ட் லேர்னிங் திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. எதுக்காக? பெண்களோட பாதுகாப்பு உறுதி செய்யும் வகையில் அவள் அப்படிங்கிற ஒரு திட்டம். அதுக்கான அப்ரிவேஷன் பாருங்கள். அவாய்டு வயலன்ஸ் த்ரோச் அவேர்னஸ் அண்ட் லேர்னிங் அப்படிங்கிற ஒரு திட்டம். அடுத்ததாக பிங்க் ஆட்டோ பார்த்தாச்சு. அடுத்து மறுசீரமைப்பை கொடுத்துருக்காங்க 5ஆவது பேஜில். வழக்கம் போல் நாடாளுமன்ற தொகுதி
மறுவரையறை விவகாரம் குறித்து. இதில் வந்து நம்மளுக்கு வந்து இந்த செய்தியில் பார்த்திங்கன்னா ஸ்டோரிஸ் நிறைய இருக்கும். ஆனால் நமக்கு அந்த ஸ்டோரியெலாம் தேவையில்ல. நம்மளுக்கு கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூவில் டேட்டா என்ன இருக்குது அப்படிங்கிறத மட்டும் உற்று நோக்கலாம். இந்த வகையில் நேற்று முந்தைய நாள் பார்த்திங்கன்னா அந்த ஆர்டிக்கிள் என்னங்கிறத கொடுத்துருந்தேன். 327 அது வந்து தேர்தல் அந்த பகுதிக்கு கீழே வரும். அதில் வந்து தேர்தல் பகுதிக்கு கீழே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த தொகுதியோட எல்கை வரையறை மற்றும் அந்த மறுசீரமைப்பு பற்றி அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த வகையில் இந்த ஆர்டிக்கிள் வந்து அதில் முக்கியமாக இருக்குது. ஸோ அதே மாதிரி இந்தியாவில் கடந்து வந்த பாதை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்தியாவில் 1952, 63, 73 ஆண்டுகளில் நாடாளுமன்ற மக்களவை மறுவரையறை செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நியூஸை கொடுத்துருக்காங்க. அதன் பின்பு பார்த்தீங்கன்னா 1976 மேற்கொள்ளப்பட்ட அரசமைப்பு சட்டம் 42வது திருத்தத்தின்படியும் மக்கள் தொகை கட்டுப்பாட்டை ஊக்குவிக்க 2000 ஆண்டுக்கு பிறகு மேற்கொள்ளப்படும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு வரை தொகுதி மறுவரை செய்வது நிறுத்தி வைக்கப்பட்டது அப்படிங்கிற செய்தியும் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, 1952, 63, 73 இந்த ஆண்டுகளெல்லாம் மக்கள் தொகை மறுவரையறை செஞ்சுருக்காங்க. இதில் முக்கியமானது என்னென்னா, இப்போ இருக்கிற இந்த எண்ணிக்கை அந்த மக்களவை தொகுதியோட எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 73 டேட்டா படி 1973 கொண்டு வரப்பட்டது. எந்த மக்கள் தொகை கணக்கெடுப்புனா 1971 மக்கள் தொகை கணக்கெடுப்பின் படி இந்த எண்ணிக்கை கொண்டு வரப்பட்டிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. பின்னால் 1976 என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அரசமைப்பு சட்டம் 42 படி மக்கள் தொகை கட்டுப்பாட்டை ஊக்குவிக்க 2000 ஆண்டுக்கு பிறகு மேற்கொள்ளப்படும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு வரை தொகுதி மறுவரையறை செய்வது நிறுத்தி வைக்கப்பட்டது. அடுத்து இங்கே ஒரு ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்க. இது என்னென்னா, 84வது அரசமைப்பு திருத்த சட்டம் வாயிலாக 2026க்கு பிறகு மேற்கொள்ளப்படும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு வரை இது நீட்டிக்கப்பட்டது. இந்த 84வது அரசமைப்பு திருத்தம் அப்படிங்கிறத முக்கியமாக பார்த்துக்கோங்க. இதன்படி தான் இப்போ வந்து நம்ம முதலமைச்சர் வந்து 2026 மறுசீரமைப்புக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஸோ இந்த நியூஸ் வந்து கரண்ட் இஷ்யூவாக போயிட்டுருக்கு. ஸோ இந்த கரண்ட் இஷ்யூஸில் இருந்து நம்ம வந்து சில விஷயங்களை கற்றுக்கணும். அந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கற்றுக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ இந்த 2 டேட்டா என்ன அப்படின்னா, ஃபஸ்ட் என்ன பார்த்தோம், இந்த 1973ங்கிறது தற்போதைய எண்ணிக்கை. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த 84வது அரசமைப்பு திருத்த சட்டம் அப்படிங்கிறது. அப்போ இது சார்ந்த டேட்டாஸை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. பிங்க் ஆட்டோ பற்றி உள்ளே கொடுத்துருக்காங்க. சர்வதேச மகளிர் தினத்தை ஒட்டி பிங்க் ஆட்டோ. இப்போ இந்த பிங்க் ஆட்டோ ஸ்கீம் வந்து எப்போ செயல்படுத்தப்பட்டது அப்படின்னா, மார்ச் 8, 2025 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எந்த துறையின் கீழ் அறிவிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமூக நலத்துறை மற்றும் மகளிர் மேம்பாட்டுத்துறை அந்த துறையின் கீழ் அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த திட்டத்தோட முதல் கட்டமாக பார்த்திங்கன்னா 250 பெண் ஓட்டுநர்கள் தேர்வு செய்யப்பட்டு பிங்க் ஆட்டோ சேவையை வழங்கினாங்க. இவங்களுக்கு ட்ரைனிங்கும் கொடுத்து அவங்கள ஓட்ட வைக்கிறாங்க. இங்கே இந்த தோழி விடுதி கொடுத்துருக்காங்க. தோழி விடுதி வந்து பணிபுரியும் பெண்களுக்கு பல்வேறு மாவட்டங்களில் அமைக்கப்பட்டு செயல்பாட்டில் இருந்து வரும் தோழி மகளிர் விடுதி திட்டத்தின் விரிவாக்கம் பண்ணியிருக்காங்க. இதான் பிங்க் ஆட்டோவோட திட்டம் பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேட்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து இங்கே ஒரு புதுசாக ஒரு முறை கொண்டு வந்திருக்காங்க. என்ன அப்படின்னா, பெண்களுக்கு குழந்தைகளுக்கு பாதுகாப்பான பயணத்தை உறுதி செய்ய ஆட்டோ வாடகை கார்களுக்கு பிரத்யேக QR கோடு அப்படிங்கிறது வந்து அறிவிச்சிருக்காங்க. இதை வந்து நம்ம கொஸ்டினாக பாருங்களேன். எப்படி கேட்பாங்க அப்படின்னா, சமீபத்தில் எந்த மாநிலத்தில் பெண்கள் குழந்தைகளின் பாதுகாப்பு பயணத்தை உறுதி செய்ய ஆட்டோ மற்றும் வாடகை கார்களுக்கு பிரத்யேக QR கோடு வந்து வழங்கப்பட்டது, இல்லை வந்து அரசால் வந்து கொண்டு வரப்பட்டது அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஆப்ஷன்ஸில் வந்து தமிழ்நாடு உட்பட மீதி ஒரு 4 ஸ்டேட்டோட பேர் இருக்கும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரியும் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது இப்போ பாருங்களேன், மற்ற ஸ்டேட்டுக்கு இது ஒரு முன்மாதிரியாக இருந்துச்சு அப்படின்னா, ஒரு திட்டமாக இல்லாட்டியும் கூட ஒரு அறிவிப்பாக இருந்தால் கூட மற்ற ஸ்டேட்டுக்கு வந்து இது முன்மாதிரியாக இருந்துச்சு அப்படின்னா இது மாதிரியும் கேட்க வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த கொஸ்டினை பாருங்கள். பெண்கள் குழந்தைகளின் பாதுகாப்பு பயணத்தை உறுதி செய்ய ஆட்டோ மற்றும் வாடகைக்காரர்களுக்கு பிரத்யேக QR கோடு அறிமுகம் செய்த மாநிலம் எதுனா தமிழ்நாடு அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க.
ஜம்மு காஷ்மீரில் பார்த்தீங்கன்னா 370 எடுத்ததுக்கு அப்புறமா முதல் முறையாக பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, ஜம்மு காஷ்மீரில் 370 ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் ரத்து செய்யப்பட்ட பிறகு 2024 தேர்தல் நடத்தப்பட்டிருக்கு. இதில் தேசிய மாநாட்டு கட்சி கூட்டணி பெரும்பான்மை இடங்களில் வெற்றி பெற்று முதல்வராக உமர் அப்துல்லா அவர்கள் தலைமையில் ஆட்சி அமைத்தது. இந்நிலையில் எந்த ஆண்டுக்கான பட்ஜெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2025-26 நிதியாண்டுக்கான பட்ஜெட்டை ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவையில் உமர் அப்துல்லா நேற்று தாக்கல் செய்தார் அப்படிங்கிற செய்தி கொடுத்துருக்காங்க. அடுத்தது இங்கே சந்திராயன் முக்கியமான செய்தி. நிலவின் துருவ பகுதியில் பல இடங்களில் பனிக்கட்டி. சந்திராயன் 3 ஆய்வில் தகவல். சந்திராயன் 3 எப்போ நிலவுக்கு அனுப்பப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2023ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 23. இந்த 23 ஆகஸ்ட்டை தான் நம்ம என்ன கொண்டாடிட்டு இருக்கோம் அப்படின்னா விண்வெளி தினமாக. ஏன் அப்படின்னா சந்திராயன் 3 போற்றும் வகையில் இந்த 2023 ஆகஸ்ட் 23 விண்வெளி தினமாக கொண்டாடிட்டு இருக்கோம். அப்போ டேஸையும் பார்த்தாச்சு, இஸ்ரோவோட அந்த டேட்டையும் பார்த்தாச்சு. இந்த தரையிறங்கின அந்த இடத்துக்கு நம்ம இந்திய பிரதமர் சிவசக்தி அப்படிங்கிற பெயரை விட்டுருக்காங்க. அங்கே யார் அதாவது நிலவுக்கு மற்ற நாடுகள் ரேஞ்சு, அதாவது இந்த செயற்கைக்கோளை அனுப்பும்போது அங்கே தரையிறங்கக்கூட பொருளுக்கு அந்த இடத்துக்கு பேர் வைப்பாங்க. ஸோ அந்த வகையில் நம்ம இந்தியா சார்பாக வைக்கப்பட்டது இந்த சிவசக்தி அப்படிங்கிற பேர். தென் துருவ பகுதி அடைந்த முதல் நாடுங்கிறதும் இந்தியா அப்படிங்கிறது முக்கியமானது. இதில் ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க, சேஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நிலவின் மேற்பரப்பு வெப்ப இயற்பியல் சோதனையோட பேர் தான் சேஸ்ட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக ஸோ இவ்வளோ தான் சந்திராயன் 3 பற்றி. மற்றது எல்லாமே கதையாக தான் இருக்கும், நீங்கள் ஆல்ரெடி கேள்விப்பட்ட விஷயமாக தான் இருக்கும். ஸோ அடுத்து சந்திராயன் 4 ரெடி ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். 2007க்கு அப்புறமா அதை அனுப்புகிறதா இருக்கிறாங்க. அடுத்ததை பாருங்கள், இங்கே ஒரு எக்ஸசைஸ் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, ஷிப் தெரியுதா, இந்திய கடற்படை டிராபெக்ஸ் அப்படிங்கிற பெயரில் கடந்த ஜனவரி முதல் போர் பயிற்சி மேற்கொண்டது. இதில் கடற்படை கப்பல்கள் அணிவகுத்து சென்றன. அப்போ என்ன கேட்பாங்க, டிராபெக்ஸ் என்ற பெயரில் சமீபத்தில் கடற்பயிற்சி நடத்திய நாடு எதுன்னு கேட்டு ஆப்ஷனுக்குள்ளே இந்தியாவும் இருக்கும். ஸோ டிராபெக்ஸ் அப்படின்னாலே இந்திய கடற்படை தான் அதை நடத்தியிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இமேஜோடு சேர்த்து கொடுத்ததுனால கொஞ்சம் விஷுவல் மெமரியோடு வச்சுக்கோங்க. அடுத்ததாக பாருங்கள், இந்த தலைவர்கள் பேசும்போது பார்த்திங்கன்னா, அதாவது முதலமைச்சர், பிரதமர்லாம் இவங்கெல்லாம் பேசும்போது சில டேட்டாக்களை சொல்லுவாங்க. அதெல்லாம் எல்லாம் உறுதிப்படுத்தப்பட்டதாக இருக்கும், அரசோட அதிகாரப்பூர்வ தகவல்களாக இருக்கும். ஸோ அதிலிருந்து நம்ம எப்படி டேட்டாவை எடுக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நாட்டோட சூரிய மின் உற்பத்தி 30 மடங்கு அதிகரிச்சுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ சூரிய மின் உற்பத்திக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத இதன் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். சர்வதேச உருக்கு உற்பத்தியில், அதாவது உருக்கு ஆலைகள் நம்ம இந்தியாவில் நிறைய இருக்குது. இந்த உருக்கு உற்பத்தியில் 2வது இடத்துல இந்தியா இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதிக ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் கொண்ட நாடுகள் பட்டியலில் இந்தியா 3வது இடத்துல இருக்கான். பாருங்கள், அதிக ஸ்டார்ட் அப் கொண்ட நிறுவனங்கள் பட்டியலில் இந்தியா 3வது இடத்துல இருக்காங்க. அடுத்து PM ஆவாஸ் யோஜனா எது சம்மந்தமானதுன்னா, காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்குறது சம்மந்தமானதான் இந்த PS ஆவாஸ் யோஜனா. அப்புறம் ஜல் ஜீவன் தான் குடிநீர் இணைப்பு வழங்குவது. அடுத்து ஏழைகளுக்கு உஜ்வாலா திட்டம் இலவச கேஸ் இணைப்பு வழங்குறது. ஸோ இந்த மாதிரி திட்டங்கள் சார்ந்து நிறைய கொடுத்துருக்காங்க. அதையும் ஒருக்கா ரீகால் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி அவ்வளோதான் நியூஸஸ். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி.